சின்ன ப்ராப்ளம் தான். அது நாங்க பண்ண தப்பு. சின்ன ப்ராப்ளம் இல்ல, அது உன்னையாலதான் பிரச்சனை. அதெல்லாம் இல்ல மாமா, அது நான் தெரியாம தானே. தெரியாம எப்படி போச்சு? அது நீ டச் பண்ண போய் தானே அந்த பிரச்சனையே. உன்னையால தானே இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதான் ரெக்கவர் பண்ணிட்டாங்கல்ல சார், அதை பத்தி இல்ல சொல்ல. அப்ப இந்த 2 மாசமா வீடியோ போடாம இருக்குமே, அதெல்லாம் யார் பதில் சொல்றது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் லாங் வீடியோ வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ எங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டயத்தில் எங்களுடைய சேனல் வந்து ஹேக் ஆயிடுச்சு. ஸோ அதனாலேயே எங்களால் வீடியோஸ் எதுவுமே போட முடியல. நிறைய பேர் வந்து இன்ஸ்டா தரப்புல வந்து டைரக்ட் மெசேஜில் கேட்டிருந்தீங்க, என்னாச்சு, எதனால இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருக்கீங்க, எனி ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் சரி, எதனால நாங்கள் இப்போ வீடியோ போடாமல் இருந்தோம், மற்றபடி எங்கள் சேனலில் வேறு ஏதாச்சும் வீடியோ வந்திருந்தாலும் அதுக்கு நாங்கள் பொறுப்புள்ள, அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணலாம்னு இருக்கோம். அது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, எங்க சேனல் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், அது நாங்க பண்ண தப்பு. சின்ன ப்ராப்ளம் இல்ல, அது உன்னையாலதான் பிரச்சனை. அதெல்லாம் இல்ல மாமா, அது நான் தெரியாம தானே. தெரியாம எப்படி போச்சு? அது நீ டச் பண்ண போய் தானே அந்த பிரச்சனையே. உன்னையால தானே இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதான் ரெக்கவர் பண்ணிட்டாங்கல்ல சார், அதை பத்தி சொல்ல. இல்ல அப்ப இந்த 2 மாசமா வீடியோ போடாம இருக்குமே, அதெல்லாம் யார் பதில் சொல்றது? இத்தனை நாள் கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வந்த சேனல், அதை நான் தான் ஸ்டார்ட் பண்ணது. ஆரம்பத்துல இருந்து நான் கொண்டு வந்த சேனல் வந்து எனக்கு தான் தெரியாது, வழி வந்து எனக்கு தான் தெரியும். நீ அதனாலதான் உன்ட்ட நான் எதுவுமே கொடுக்குறது இல்லை, மொபைல் எதுவுமே. இது சின்ன பிரச்சனை, உனக்கு சின்ன பிரச்சனை, எனக்கு வந்து அது பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா நார்மலாவே ரெகுலரா எங்க வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு, சேனல் ஹேக் ஆனதுல இருந்து. ஸோ எப்படி எங்க சேனல் வந்து ஹேக் ஆனிச்சுன்னு பாத்தீங்கன்னா, எங்களோட மெயிலுக்கு வந்து கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்துச்சு. ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து கொலாபரேஷனுக்கு இந்த மாதிரிலாம் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஏன்னா இவங்க இந்த மாதிரியே ஹேக்கர் வருவாங்கன்னு எனக்கு தெரியல சத்தியமா. ஸோ நான் வந்து போய் யூடியூப்ல அந்த நேம் போட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது ரிலேட்டடான பிராண்ட்ஸும் அந்த யூடியூப் தரப்புல போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, இந்த கொலாபரேஷன் ரியல் தான், நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் மைக்ரோஃபோன்ஸ் அந்த மாதிரிங்கிற கான்செப்ட்ல தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து அந்த ப்ரொமோஷனை வந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த அந்த மெயிலுக்கு உள்ள போனேன். அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் அந்த ப்ராடக்டை விசிட் பண்ணி பார்த்தேன். இவங்க கூட மார்னிங் அப்போக்கி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இல்லை நமக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் தேவையில்லை, விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து ஓகே, இது ப்ராடக்ட் பார்த்தா நல்லா தான் இருக்குது, நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க பேச்சையுமே மீறி நான் பண்ண தப்பு தான் இப்போ எங்களை இவ்வளோ அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ நான் உள்ளே போய் பார்க்கும்போது அந்த மைக்ரோஃபோன் அந்த கான்செப்டில் தான் இருந்துச்சு. ஸோ நான் பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தா எங்களுடைய ஜிமெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் 1 by 1 வந்துக்கிட்டே இருந்துச்சு. உங்கள் டிவைஸை வந்து அனதர் டிவைஸில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போக்கி நான் சிஸ்டமும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்ததுனால எங்களுடைய சிஸ்டத்துலேருந்து தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிற மாதிரி தான் நான் அந்த நிமிஷம் வரைக்குமே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் சேனலை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இருக்குமா மாமா? ஆமா, ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. ஃபுல்லாவே ஹேக் ஆகி டோட்டலாவே வீடியோஸ்லாம் இருந்துச்சுல அந்த டைம்ல. வீடியோஸ் இருந்துச்சு, ஹேக் பண்ணிட்டாங்க. பண்ண உடனே எங்களோட ஜிமெயில்ல இருந்து ஜிமெயில் ஃபுல்லாமே எங்களுக்கு எதுவுமே ஜிமெயிலோட பாஸ்வேர்டு நாங்க யூஸ் பண்ண டிவைஸ் எல்லாத்தையுமே தூக்கி விட்டுட்டு அவங்க புதுசா டிவைஸ், கான்டாக்ட் நம்பர், ரெக்கவரி நம்பர் எல்லாமே புதுசா ஆட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஜிமெயில் வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 வருஷமா ஒரே ஜிமெயில் தான் யூஸ் பண்றேன். எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஜிமெயில் தான் கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா என்னுடைய ஜிபே, கூகுள் பே, பேடிஎம் எதுவுமே ஒர்க் ஆகல. நான் அந்த ஜிமெயில் தான் நாங்க மெயினா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுலதான் சேனலுமே ஆரம்பிச்சிருந்தோம். பட் ஆனா இப்படி ஹேக் பண்ணி வருவாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. கடைசியில பார்த்தா அப்புறம் தான் நாங்க ஜிமெயில ஓபன் பண்ண முடியல. பாஸ்வேர்டு இன்கரெக்ட்னு வந்துட்டே இருந்துச்சு. எனக்குன்னா அழுக வந்துருச்சு, என்னடா திடீர்னு இப்படி வர மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க வேற அப்பவே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, கோவப்பட்டுட்டாங்க. லைஃபே முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஒன்னு சொல்லி செம்ம சண்டை வீட்டுல வேற. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. அந்த நேரத்துல இல்ல எப்படியாச்சும் மீட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனாலயே வாமாமா சைபர் கிரைம்ல போய் நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அவங்க ஏதாச்சும் ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேக்கிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் இவங்களை வந்து கம்பல் பண்ணி அன்னைக்கு சாப்பிட கூட இல்லை. காலையிலே இருந்துச்சு, சாப்பாடு மட்டும் தான் செஞ்சேன். குழம்பு வைக்கும் போது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. சரி, உடனே பாப்பாவையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு பாப்பாவுக்கு போகும்போது ஒரு ஜூஸு, ஒரு அந்த சாப்பிட்றதுக்கு மட்டும் அந்த
இது பப்ஸ் அது வாங்கி கொடுத்து அப்படியே கூட்டிட்டு போனோம். பாத்தீங்கன்னா நார்மலா அவினாசியில இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஃபர்ஸ்ட் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லி போனேன். அப்பக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அழுக வந்துகிட்டே இருந்துச்சு, என்னால நிறுத்தவே முடியல. ஸோ வந்து சேனல் வந்து என்னடாதான் போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல எப்படி நம்ம வந்து நம்ம சேனல்ல வேற ஏதாச்சும் வீடியோ போட்டாலும் அது நம்மள தானே பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி பல இது வந்து மைண்ட்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எப்படி மீட்கிறது, எப்படி போனதை மீட்டு எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே தான் அவினாசில போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி கேஸ்லாம் நாங்க எடுக்கிறது இல்லம்மா, இது வந்து நீங்க சைபர் கிரைம்ல தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், நீங்க திருப்பூருக்கு போயிருங்க, அங்க இருக்கிற அந்த எஸ்பி ஆபீஸ் பக்கத்திலேயே சைபர் கிரைமும் அங்கேதான் இது பண்றாங்க, அங்கேயும் போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அப்பவே சாப்பிடலாம் இல்ல, எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டாலும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடும். இருந்தாலும் எனக்கு அப்போக்கு அந்த சேனல் ஹேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அழுகை மட்டும்தான் இருந்துச்சு. இதனால டைரக்டா போய் வேகமா அப்புறம் மாமாவை கெஞ்சி கூட்டிட்டு போனேன். அவங்க இல்ல என்னால வர முடியாது, இது லைஃபே முடிஞ்சு போச்சு, இனிமேலும் உனக்கு எனக்கும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்தி அழுது அப்படி கூட்டிட்டு போனேன். அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க வந்து நார்மலா கேஷுவலா தான் இருந்தாங்க. என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எங்களுடைய ஜிமெயில வந்து டோட்டலா ஹேக் பண்ணி எங்களோட யூடியூப் சேனல் எல்லாமே ஹேக் பண்ணிட்டாங்க மேம் அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்படியா, சரி நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இல்லை, இந்த மாதிரி கொலாபரேஷன் ஆப்ஷனிட்டி வந்துச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணேன், உடனே எங்க சேனலை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, ப்ளீஸ் எப்படியாச்சும் ரெக்கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தான் சொன்னேன், நார்மலா கூட சொல்லலை. அங்க இருந்த அந்த சார் கூட ஓகேம்மா நாங்க ஸ்டெப் எடுக்கிறோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்குன்னா என்ன, அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க. கடைசியில பார்த்தா ஒண்ணுமே முடியல. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுமே நம்ம ஜிமெயில ஓபன் பண்றதுக்கு உண்டான அந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனுக்கு போட்டிருக்கோம்ல ஓடிபிஸோ, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. எதுலையுமே ஓப்பன் ஆகலை. ஏன்னா எல்லாமே அந்த ஹேக்கர் வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நாங்க சைபர் கிரைமுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண, அந்த கம்ப்ளைண்ட் பண்ணியே 1 மந்த்துக்கு மேல இருக்கும். இது வரைக்கும் ஆக்ஷன் எதுவுமே அவங்க எடுக்கல. ஸோ அதனால இதை நம்ம அப்படியே தவிர்த்துலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பாருங்க. சரி ஓகே, என்னால அங்கே மார்னிங் போனது, ஈவினிங் தான் வந்தோமே வீட்டுக்கு. அது வரைக்கும் சாப்பிடுறதுக்கு இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. அவங்களும் சரி ஓகே நீங்க போய் பாருங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம், மேக்ஸிமம் 1 மந்த் ஆகும், அது மீட் எடுக்காம முடியாம கூட போகலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் சொன்னாங்க. அவங்க வந்து கன்ஃபார்மா மீட்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் மாமா வந்து அவங்க வீட்டு சைட்ல அப்பாவுக்கு வேற ரொம்ப உடம்பு முடியாம போனட்டு, சரி நான் அவங்கள ஏதாச்சும் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் நான் தான் அழுதுகிட்டே இருந்தேன் நைட் ஃபுல்லா, எப்படி மீட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போதான் எனக்கு யூடியூப்ல வந்து ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி வந்து சேனலை வந்து ஹேக்கிங் பண்ணதை வந்து நம்ம மறுபடியும் ரெக்கவர் பண்ணலாம், ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதுல வந்து ஒரு அண்ணனோட கான்டாக்ட் நம்பரை கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி மெசேஜ் பண்ணேன். ஸோ அவங்க சொன்னாங்க, ஓகேம்மா உங்களுடைய சேனல் வந்து எப்படி ஹேக்கிங் ஆனிச்சு, ஸோ அதை வந்து நீங்க என்னென்ன மாதிரி பண்ணுனீங்க அப்படிங்கிற மாதிரி என்னை கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஜிமெயிலுக்கு வந்து ஒரு கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி வந்துச்சு சார், நான் அதை அக்செப்ட் பண்ணேன். ஸோ இதனால எங்களுடைய இமெயிலை வந்து ஃபர்ஸ்ட் ஹேக் பண்ணாங்க. அப்புறம் யூடியூப்ல வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி வீடியோ மாதிரி லைவ்ல போட்டிருந்தாங்க. ஒரு 2 மணி நேரம் தான் அந்த லைவ் வீடியோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல எங்களுடைய சேனலே இல்லை, டோட்டலா வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போக்கி நான் சொன்னேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி எங்க யூடியூப் சேனல்ல இருந்த வீடியோஸ் எதுவுமே இல்லை சார், எங்க சேனல் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிருச்சு, என்னாச்சுன்னு தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்டயுமே நான் வந்து ஃபீல் பண்ணி தான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, ஹேக்கிங் பண்ண அந்த பர்சன் வந்து உங்க யூடியூப் சேனல்ல வந்து கிரிப்டோ கரன்சி வீடியோ லைவ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து யூடியூப் தரப்புக்கு அகெயின்ஸ்டான ஒன்று தான். ஸோ அதனால யூடியூப் தரப்புல இருந்து உங்க சேனலை வந்து டோட்டலா சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்லாட்டி டெர்மினேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அப்பனா நம்ம சேனலை வந்து மீட் எடுக்க முடியாதா சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை மீட் எடுக்கலாம், நம்ம இது பண்ணலை, நம்ம சேனல் இன்னொருத்தவங்க ஹேக்கிங் தான் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை வச்சு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி மீட் எடுக்கலாம், உங்க சேனலோட யூஆர்எல் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்பதான் எனக்கு தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த 2 வருஷமா சேனலை வந்து நாங்க ரன் பண்ணோம். ரன் பண்ணப்ப சாங்கு போடுறோம், வியூஸ் போகுது, அப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு. சேனலை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்க இது வரைக்கும் பண்ணவே இல்லை. இதுதான் உண்மை. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நம்ம சேனலோட லிங்க் வேற, யூஆர்எல் வேற. ஸோ எல்லாமே வேற வேற இருக்கும். சேனலோட லிங்க் கூட அப்பப்போ அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், பட் ஆனால் யூஆர்எல் வந்து மாறவே மாறாது.
நீங்க ஸ்டார்டிங்ல என்ன கிரியேட் பண்ணீங்களோ அதுதான் இருக்கும். அந்த யூஆர்எல் இருந்துச்சுன்னா உங்களுடைய சேனலை வந்து ரெக்கவர் பண்ணிடலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் எதுவுமே ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்து வைக்கல, எதுவுமே பண்ணலையே, இல்லைன்னு தான் சொல்லி அவங்கள்ட்ட புலம்புனேன். சரி ஓகேம்மா, உங்களுடைய ஹேண்டில் ஆச்சும் உங்களுக்கு நேம், அந்த ஹேண்டில் நேம் ஆச்சும் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது சேனலோட டைட்டில் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது கீழே போட்டு அட்டுன்னு சொல்லி ஒரு ஹேண்டில் நேம் வந்து கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுதான் மெயின். அந்த ஹேண்டிலை வச்சு தான் இப்போ எங்களுடைய யூடியூப் சேனலையே நாங்கள் மீட்டெடுத்துப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட சேனலோட ஹேண்டில் வந்து ஒரு சேனலுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. மொத்தம் நாங்கள் 2 சேனல் யூடியூப்ல ரன் பண்ணுறோமோ உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல சுரேஷ் மாயா அபிஷியல் அந்த சேனலோட ஹேண்டில் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி வச்சிருந்த போய் ஒரு ஸ்கிரீன்ஷாட் என்னோட இருந்துச்சு. ஸோ அதை வச்சு அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க வந்து நான் ப்ராசஸ் பண்ணி யூஆர்எல் கண்டுபிடிச்சிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஆர்எல் கண்டுபிடிச்சு யூடியூப் தரப்புக்கும் மெயில் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த வீடியோஸ் வந்து நாங்கள் பண்ணலை, எங்கள் சேனலை வந்து இத்தனை தேதி இந்த டைமிங்கில் வந்து ஹேக்கர் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, அவங்க ஹேக் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, தயவு செஞ்சு அந்த சேனலை வந்து திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரெக்வஸ்ட் மெயில் அனுப்புனாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுடைய ரெக்கவரி இமெயிலை வச்சு தான் மெயின் இமெயிலை வந்து மீட்டு கொடுத்தாங்க. சரி, ஆனால் நம்ம ஜிமெயிலுக்கு எப்போவுமே அடிஷ்னல் இன்னொரு ரெக்கவரி கான்டாக்ட், ரெக்கவரி ஜிமெயில்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணியிருப்போம்ல, அதுவும் ரொம்ப மெயின். ஸோ நான் அந்த மாதிரி ரெக்கவரி ஜிமெயில் ஆட் பண்ணி வச்சிருந்ததுனால தான் என்னுடைய ஜிமெயிலை வந்து மீட்டெடுத்து இப்போ யூடியூப் சேனலையும் நான் வந்து மீட்டெடுத்து வச்சிருக்கேன். இந்த ப்ராப்ளம் வந்தெல்லாம் யார் யாருக்குலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சேனல் வச்சிருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். அது இல்லாமல் நீங்கள் சேனல்லாம் வச்சிருக்கலாம், நான் நார்மலாக யூடியூப்ல போய் வீடியோ தான் பார்க்குறேன்னு நினைப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் அந்த யூடியூப்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த ஜிமெயில் இருக்கு பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஜிமெயிலாக தான் இருக்கும். அந்த ஜிமெயிலை ஹேக் பண்ணாலும் டோட்டலாக நீங்கள் ஆல் ஓவர் எதுக்கெல்லாம் உங்களுடைய ஜிமெயிலை வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே ஹேக்கிங் பண்ணிடுவாங்க. ஹேக்கரை பொறுத்த வரைக்கும் வெறும் கிரிப்டோ கரன்சி வீடியோ தான் போடுவாங்கன்னு இல்லை, அவங்க ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்கள் சேனல் வந்து ஹேக்கிங் ஆகி உங்கள் சேனலில் வேற ஒரு பர்சன் இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க, ஃபியூச்சரில் அது உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். உங்களுடைய சேனலோட யூஆர்எலையும் எப்போவுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. யூஆர்எல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு க்ரோமில் போயிட்டு உங்களோட சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா சேனலோட கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா சேனல் லோகோ, அந்த கவர் ஃபோட்டோ இதெல்லாம் எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும்ல, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேனலோட யூஆர்எல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து எப்போவுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஒரு ஜெராக்ஸ் போட்டு கையில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு நம்ம சேனல் வந்து ஃபியூச்சரில் வந்து ஹேக்கே ஆனாலும் இந்த யூஆர்எலை வச்சு தான் மீட்க முடியும். ஸோ அதனால அதை மட்டும் தயவு செஞ்சு எல்லாருமே பண்ணிடுங்க. நீங்கள் பெரிய பெரிய சேனலாக கூட இருக்கலாம், சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சேனலை பாதுகாக்கிறதுக்கு இதை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹேக்கர் வந்து எந்த விதத்தில் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. சில டைம் வந்து இப்போ எனக்கு வந்துச்சுல கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட வருவாங்க. சில டைம் வந்து நம்ம வந்து நிறையா வெப்சைட்டுக்குள்ள போய் நம்மளுடைய ஜிமெயிலை கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு அந்த இடத்துல குக்கீஸ்லாம் வரும்ல, ஸோ அது வேணாம்னு சொல்லிட்டு நோன்னு சொல்லுவோம். அந்த டயத்தில் ஹேக்கர் வந்து அந்த இடத்துலயே நம்ம இதில் வச்சு உள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹேக்கருங்கிறவங்க எந்த வழியில் வேணாலும் நம்ம வீடியோக்குள்ள நம்ம ஜிமெயிலில் நம்ம யூடியூப் சேனலை ஹேக் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ அதனால எல்லாத்துக்குமே ப்ரிப்பேராக இருக்கு. இந்த மாதிரி உங்களுடைய ஹேண்டில் நேம், யூஆர்எல் எல்லாத்தையுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாருக்குமே மெயினாக வரும். ஸோ வந்து ஹேக்கர் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி இந்த சாங்க்கு, அதாவது மியூசிக் சேனல் இருக்குல்ல, மியூசிக் சேனல், குக்கிங் சேனல், கேமிங் சேனல், இந்த மாதிரி சேனல்லாம் டார்கெட் பண்ணி தான் இந்த ஹேக்கிங்கை பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் கொலாபரேஷன் அமௌண்ட்டுக்காக ஆசைப்பட்டு ஏதாச்சும் ஒரு லிங்கை தவறி கிளிக் பண்ணாலும் சேனல் போச்சு. ஸோ அதை எப்படி மீட்டெடுக்க தெரியாமல் இருந்தீங்கன்னா அவ்வளோதான். சில பேர் வந்து ஜிமெயிலே ஃபுல்லாக டெலிட் பண்ணிவிட்டு வேறு ஜிமெயிலுக்கு சேனலை மாற்றிட்டு சேனலையே வந்து சேல் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து கிரிப்டோ கரன்சி லைவ் மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ எங்கிறது வந்து லைவ் போட்டதுனால யூடியூப் தரப்புலேருந்து எங்கள் சேனலை வந்து தூக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் இதை மீட் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ணி 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஆமா, நாங்க ஆனா ஸ்டெப் வந்து நாங்க உடனே எடுத்துட்டோம். உடனே சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அடுத்த நாளே யூடியூப்ல சர்ச் பண்ணி இவங்களை கண்டுபிடிச்சிட்டு உடனே, ஏன்னா ஒரு 1 வீக் ஆயிடுச்சுன்னா சேனல்ல எப்படி இருந்தாலும் நமக்கு மறுபடியும் 1 மந்த் தான் டைம் கொடுப்பாங்களாம் யூடியூப் தரப்புல இருந்து. நம்ம தரப்புல இருந்து ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சோம்னா அது 1 மந்த் தான் கொடுப்பாங்களாம். அதுக்குள்ள நம்ம எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம இருந்தோம்னா டோட்டலா அவங்க வந்து யூடியூப் தரப்புல இருந்து நம்ம சேனல்லையே ஃபுல்லாவே இது பண்ணிடுவாங்களாம், டெலிட் பண்ணிடுவாங்களாம். ஸோ அதனால சப்போஸ் உங்க சேனல் இந்த மாதிரி ஹேக்கிங் ப்ராப்ளத்துல சிக்கி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா
நீங்க எங்களுக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணலாம். இன்ஸ்டால வந்து பண்ணலாம். இல்ல யூடியூப்ல இந்த மெசேஜுக்கு கீழேயே கூட பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து எப்படி மீட் எடுத்தோமோ சேம் அதே மாதிரி உங்களுக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணி தரோம். ஏன்னா நான் அனுபவிச்சுட்டேன். ஏன்னா இத்தனை வருஷமா 2 வருஷமா அந்த சேனலை கஷ்டப்பட்டு ரன் பண்ணி தான் கொண்டுட்டு வந்தோம் ஒவ்வொரு ஃபாலோவர்ஸையும். பட் ஆனா ஒரே செகண்ட்ல அந்த இது போகும்போது அப்படியே இடியே விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேமிலியில நிறைய ப்ராப்ளம் ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இப்ப கூட அதே இதுலதான் இருக்கிறோம். இன்னையில இருந்து தான் நாங்க வீடியோவே ஸ்டார்ட் ஆமா, நேத்துல இருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு 2 மந்த் தான் ஏகப்பட்ட பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு ரீசெண்ட் டைம்ல உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தோம். அதுக்கு வேற அலைய வேண்டியது இருந்துச்சு. அடுத்தடுத்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போனதால இப்பதான் மீண்டு வந்திருக்கு. அப்பாவுக்கு இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்லாம மறுபடியும் வீட்டுக்கு போயிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீடியோ இத்தனாலும் ஸ்டார்ட் பண்ணல, நம்ம இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுதான் இப்போ வந்து அப்படியே. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல வந்து இந்த சேனலை வந்து எப்படி ஹேக்கிங் பண்ணாங்க, ஸோ அதனால எங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு, அதை எப்படி நாங்க ரெக்கவர் பண்ணோம் அப்படிங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றோம். தென் வந்து உங்களுடைய சேனலை கண்டிப்பா நீங்க பாதுகாப்பா வச்சுக்கோங்க. ஏன்னா யாரையும் நம்ப முடியாது. உங்க ரிலேட்டிவா இருந்தாலும் கூட நம்ப முடியாது. ஸோ அவங்க என்ன மெயினா சொன்னாங்கன்னா, ஹேக்கிங் பண்றவங்க ஒரு தரப்பு, இன்னொருத்தவங்களுக்கு நம்மளுடைய ஜிமெயிலோட பாஸ்வேர்டு இது தெரிஞ்சு நம்மளே அவங்ககிட்ட கொடுத்தாலும் கூட அதை யூடியூப் தரப்புல இருந்து எடுக்க மாட்டாங்களாம். ஸோ அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா நான் பட்டு அனுபவிச்சுட்டேன். ஸோ எங்களுக்குலாம் எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் வந்துச்சு அப்படிங்கிறத இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சொல்றோம். ஏமாமா இது வரைக்கும் நாங்க சொல்லல. இது நான் எதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கூட நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராப்ளத்துல வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த மெயின் வீடியோ. இந்த இதுல நீங்க உங்களுடைய ஜிமெயில் வந்து ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு லேஸ்ல இருக்காதீங்க. உங்க ஜிமெயிலை வச்சுதான் டோட்டலா நீங்க மொபைல்ல யூஸ் பண்ற எல்லா இதையுமே வந்து ஹேக்கிங் பண்ணுவாங்க. யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே. ஸோ அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. ஆமா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகுது எதிர்பார்க்கல. எப்படியோ ரெக்கவர் எனக்கு ஆனா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கண்டிப்பா மீட் எடுத்துருவோம், எப்படியாச்சும் மீட் எடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். கூகுள்லயும் போய் நான் மெயில் போட்டேன். கூகுள்லனா அவங்க வந்து ஜிமெயிலுக்காக வந்து ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் பண்ணாங்க, வேற எதுவும் பண்ணல. பட் ஆனா ஹேக்கிங் வந்து நம்ம எப்படி ஃபுல்லா ரெக்கவர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஸோ இது சம்மந்தப்பட்டவங்களை பார்க்கும்போது தான் நமக்கு அதோட டீட்டெயிலே தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த அண்ணனுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஆமா, கொஞ்சம் இதா பார்த்தாங்க. ஒரு சிலவங்க அமௌண்ட் அதிகமா கேட்பாங்க அந்த மாதிரி. ஆனா இவங்க அந்த அளவுக்கு இல்லை. நம்மளுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுமோ அவ்வளவு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு கம்மியான பிரைஸ்ல தான் எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. மேக்ஸிமம் அவங்க வேலை செய்யறாங்க, அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் கேட்பாங்க. ஆனா 2 வாரமா எங்களுக்காக ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் மெயில் எப்ப வேணாலும் வரும். நைட் 1 மணிக்கு வரும், 2 மணிக்கு வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உடனே அவங்க ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க இல்லைன்னா அந்த சேனல் வந்து நாங்க மீட் எடுக்க முடியாது. மறுபடியும் காசுங்கிறது எப்படின்னாலும் வரும் போகும். ஏன்னா சேனலுங்கிறது 2 வருஷமா நம்ம எவ்வளவு செலவு பண்ணி நம்ம ரன் பண்ணியிருக்கோம். அவங்க நிறைய பேர் சொன்னாங்க புதுசா கூட ஒண்ணு கிரியேட் பண்ணி பண்ணுங்க. இன்னும் புதுசா பண்றதுக்கு ஆமா, சைபர் கிரைம்ல போய் கேட்டோம்னா அவங்க புதுசாவே நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ல, எதுக்கு அதை விட்டுருங்க அப்படின்னு. ஆனா அவங்க ஸ்டெப் எதுவுமே எடுக்கல. அடுத்தடுத்து ஸ்டெப் எடுப்பாங்க. போனதுல ஃபுல்லா எனக்கு அப்படியே மனசு உடஞ்சு போனதான். அது எதனால அப்படிங்கறத கண்டிப்பா அடுத்த வீடியோல நான் சொல்றேன். சைபர் கிரைம் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க பார்த்துட்டு என்ன முடிவு எடுத்துக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சரி, ஆல்ரெடி நீங்க கொடுத்த சப்போர்ட்டை மறுபடியும் எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. மறுபடியும் வந்தாச்சு. கண்டிப்பா நல்ல வீடியோ நாங்கள் வருவோம். நல்ல வீடியோ உங்களுக்கு தந்துருவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.